என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எறும்புகள் எப்படிப்பட்ட ஒரு படைப்பினம்? அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அல் குர்ஆனின் 27வது சூறாவுக்கு அந்நம்ல் எறும்புகள் என்று பெயரிட்டுள்ளான். அது மட்டுமல்ல, அந்த சூறாவின் 18வது வசனம் கூறுகின்றது, இறுதியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எறும்புகள் நிறைந்த அந்த இடத்திற்கு வந்தபோது ஓர் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி, எறும்புகளே, நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவருடைய படைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கி விடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறியது. அல்லாஹ்வின் வல்லமையால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எறும்புகள் பேசியதை கேட்டதாக இந்த வசனம் எமக்கு கூறுகின்றது. சுப்ஹானல்லாஹ், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் குர்ஆனை பார்த்து கேலி செய்திருப்பார்கள். எறும்புகள் பேசுகின்றதாம், யாரிடம் கதை விடுகிறீர்கள்? இந்த கட்டுக்கதைகளை இங்கு யாரும் நம்ப போவதில்லை என்று அவர்கள் கூறியிருப்பார்கள். ஆனால் சில தசாப்தங்களுக்கு முன்னர் எறும்புகளை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள், எறும்புகள் பேசுவது மட்டுமல்ல, எறும்புகள் தனித்துவமான ஒரு மொழியையே பேசுகின்றது என கூறுகிறார்கள். எறும்புகள் கெமிக்கல் சிக்னல்களை பயன்படுத்தி பேசுவதாகவும் உடலில் அதிர்வுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் பேசுவதாகவும் கூறுகிறார்கள். உதாரணமாக, வேலையாளி எறும்புகள் இந்த சத்தத்திலும், போர் செய்யும் எறும்புகள் இந்த சத்தத்திலும், ராணி எறும்புகள் இந்த சத்தத்திலும் பேசுவதாக கூறுகிறார்கள். மேலும் ஆராய்ச்சிகள் கூறுகின்றது, மனிதர்களின் வாழ்வியலுக்கும் எறும்புகளின் வாழ்க்கை முறைக்கும் அநேக ஒற்றுமைகள் உள்ளது என கூறுகிறார்கள். எனவே அந்த உண்மைகளை பார்ப்போம். ஒன்று, மனிதர்கள் இறந்தவர்களை புதைப்பது போல எறும்புகளும் புதைக்கின்றது. எறும்புகளின் கூட்டத்திலும் கூட தொழில் பிரிவுகள் உண்டு. மனிதர்களைப் போல அவைகளும் மேனேஜர், சூப்பர்வைசர், ஃபோர்மேன், ஒர்க்கர் போன்ற பிரிவுகளின் அடிப்படையிலே அவைகளும் வேலை செய்கின்றது. சில வேளைகளில் சிறிய பேச்சுக்களை பேசக்கூடிய வழக்கமும் அவைகளில் உண்டு. அடுத்து, அவைகள் மிகச் சிறப்பான தொடர்பாடல் கட்டமைப்பையும் கொண்டுள்ளது. ஏன், அவைகளிடத்தில் பொருட்களை மாற்றி சந்தையில் வியாபாரம் செய்யும் பழக்கமும் உண்டு. அவைகளிடத்தில் தானியங்களை குளிர்காலத்திற்காக சேமிக்கும் பழக்கமும் உண்டு. ஒருவேளை அந்த தானியங்கள் முளைக்க ஆரம்பித்து விட்டால் அவைகள் அந்த முளைக்கும் பகுதிகளை வெட்டிவிடும். சுப்ஹானல்லாஹ், தானியங்கள் முளைத்து விட்டால் அவைகள் பழுதாகிவிடும் என்றும் அவைகளுக்கு புரிகின்றது. இதை விட பிரமிக்க வைக்கும் விடயம் என்னவெனில், மழையின் காரணமாக ஈரம் அதிகரித்து விட்டால் எறும்புகள் அந்த தானியங்களை வெளியில் எடுத்துச் சென்று போட்டு சூரிய வெப்பத்தினால் அவைகளை உலர வைத்துவிட்டு மறுபடியும் அவைகளை புற்றினுள் சென்று சேகரிக்கும். அல் குர்ஆன் எறும்புகளை பற்றி பேசும்போது மூச்சு திணற வைக்கும் இன்னும் ஒரு அற்புதத்தையும் கூறுகின்றது. உங்கள்